அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் ஐபிசி விசஸ் பிஎன்எஸ் அப்படின்னே கொண்டு போகலாம். ஐபிசியில் இருந்து பிஎன்எஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது முதல்ல புதுசாக என்ன விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இதை வந்து நேர் விருப்பம் போல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அதை பேஸ் பண்ண வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிசி பொறுத்த வரைக்கும் 511 செக்ஷன்ஸும் பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் 358 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஐபிசியில் மொத்தம் 22 சாப்டர் இருந்தது. பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் 20 சாப்டர் இருக்குது. இப்போது ஐபிசியில் இல்லாத செக்ஷன்ஸ் பிஎன்எஸில் என்ன புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 15 செக்ஷன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த 15 செக்ஷன்ஸை ஏன் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, புதுசாக சேர்த்த செக்ஷன்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரக்கூடிய சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்லேயோ இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் ஏபிபி எக்ஸாமாக இருக்கலாம், ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லலாம் நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆக்டில் இது புதுசாக சேர்த்துருக்காங்க. முதல்ல என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த 15ல் 5 செக்ஷன்ஸோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 2 சப் கிளாஸ் 3 வந்து சைல்டு. ஸோ இது வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 48 அபெட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா. அடுத்து செக்ஷன் 69 sexual intercourse by employing deceitful means etc. அடுத்து செக்ஷன் 95 hiring, employing or engaging a child to commit an offense. செக்ஷன் 103 subclass 2 punishment for murder. இது புதுசாக சேர்த்துருக்காங்க, சப்கிளாஸ் 2. அடுத்து செக்ஷன் 106 சப்கிளாஸ் 2ல் வந்து causing death by negligence, இது புதுசாக சேர்த்துருக்காங்க. அடுத்து 111 ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்படிங்கிறதையும், அடுத்து 112 வந்து பிட்டி ஆர்கனைஸ்டு க்ரைம், அடுத்து 113 வந்து டெரரிஸ்ட் ஆக்ட். அடுத்து செக்ஷன் 117 சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் 4. ஸோ இது ரெண்டுமே புதுசாக சேர்த்துருக்காங்க, வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். அடுத்து செக்ஷன் 152 ஆக்ட் என்டேஞ்சரிங் சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து செக்ஷன் 195 சப்கிளாஸ் 2 அசால்ட்டிங் ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட், தென் சப்ரஸிங் ரைட் எக்ஸெட்ரா. அடுத்து செக்ஷன் 197ல் 1ல் டியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது செக்ஷன்ஸே சேஞ்ச் ஆகலை, அந்த டி சப்கிளாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மேக்ஸ் ஆர் பப்ளிஷஸ் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஜியோபார்டைசிங் த சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆர் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு தவறான தகவல், இவங்களை வந்து தவறாக கைட் பண்ணணுன்ற நோக்கத்தோடவே ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்கனாலோ, இல்லை யூனிட்டி அதாவது ஒற்றுமை, இறையாண்மை, இந்தியாவுடைய பாதுகாப்பு, இதையெல்லாம் பாதிக்கிற மாதிரி ஜியோபார்டைசிங் அப்படின்னா என்னது, அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னும் பொழுதோ அவங்க வந்து இந்த செக்ஷன் 197 கீழே தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து ஏதாவது ஒன்று அவங்க செயல்படுறாங்க, அதாவது ஒன்று அதை வந்து உருவாக்குறாங்க, இல்லை அதை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து குற்றம் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 3 வருடம் வரைக்கும் தண்டனை ஆர் வித் ஃபைன். ஸோ ஏதாவது ஃபைன் கொடுக்கலாம், இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கூட கொடுக்கலாம். அடுத்து செக்ஷன் 2ல் சப்கிளாஸ் 3 இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, சைல்டு அப்படிங்கிற ஒரு டேர்மை சேர்த்துருக்காங்க. ஸோ சைல்டுனா எனி பர்சன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 18 வயசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருமே வந்து குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது புதுசாக பிஎன்எஸில் சேர்த்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 48
இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அபட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அ பர்சன் அபெட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ தூண்டுறாங்க, அந்த விஷயத்தை செய்ய சொல்லி தூண்டுறாங்க. அண்ட் அஃபென்ஸ் வித்தின் த மீனிங் ஆஃப் திஸ் சன்னிட்டான ஆக்ட். ஸோ இந்த சட்டத்தின் கீழே குற்றம்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு செயலை வந்து ஒரு நபர், அதாவது இந்தியாவுக்கு வித்தவுட் அண்ட் பிஹாயிண்ட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில், இந்தியாவில் இல்லாமல் அப்படிங்கிறத அர்த்தம். அபெட்ஸ் த கமிஷன் ஆஃப் எனி ஆக்ட் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் அந்த அஃபென்ஸை வந்து நடந்திருக்கணும். ஸோ அப்படி ஒரு அஃபென்ஸ் நடைபெற்றுச்சு அப்படின்னா விச் would constitute an offense if committed in India. இந்தியாவில் நடைபெற்றுனா என்னென்ன மாதிரி அந்த தூண்டுதலுக்கு ஒரு குற்றம்னு சொல்லியிருக்கோம். அந்த தூண்டுதலுக்கு என்னென்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட் படி இவங்களும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்தியாவுக்கு வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து தூண்டி ஒரு நபரை, ஒரு செயலை, ஒரு குற்றத்தை இங்கே செய்ய வைக்கிறாங்க, இந்தியாவில் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அபட்மெண்ட் அப்படிங்கிற அந்த குற்றத்தில் இந்தியாவில் ஒரு நபர் செஞ்சுருந்தா என்ன விதமான தண்டனையை பிஎன்எஸ் கொடுத்துருக்குமோ அதன்படி தான் அந்த நபருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இன் கண்ட்ரி இசட் instigates B to commit a murder in India. A is guilty of abetting murder. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, எந்த கண்ட்ரியில் இருக்கார், எக்ஸ்ன்ற ஒரு கண்ட்ரியில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டிகேட்ஸ் தூண்டுறாங்க, யாரை தூண்டுறாங்க, பி அப்படிங்கிற நபரை தூண்டி நீ வந்து இந்தியாவில் ஒரு கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பியும் செய்கிறாருன்னும் போது அப்போ ஏ என்ன விதமான குற்றத்துக்கு உட்படுவார் அப்படின்னா அபட்மெண்ட் குற்றத்துக்கு வந்து தண்டிக்கப்படக்கூடிய நபராக வர. ஏன்னா அவர் தான் தூண்டுறாரு, அவர் சொல்கிறது தான் இவர் செய்கிறார். அப்போது இந்த பிஎன்எஸ் படி அவர் அபட்மெண்ட் குற்றத்தை செஞ்சுருக்கார், அதனால் அதன்படி தண்டிக்கப்பட வேண்டிய நபராக ஆயிடுறாரு. செக்ஷன் 69 செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டெசிட்ஃபுல் மீன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான திருப்பம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு நபரை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தவறாக அவங்களோட பழகிட்டு அதன் பிறகு இல்லை எனக்கு உன்னை திருமணம் செஞ்சுக்கவே இஷ்டம் இல்லை, நான் வந்து அந்த எண்ணமே இல்லாமல் தான் உன்னோட பழகினேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை வழங்கப்படும். அது ரேப்பாக இருக்கணுமானா இல்லை, ஏன்னா இவங்க நம்பிக்கை கொடுத்து அதன் பேரெல்லாம் அவங்களோட அக்செப்டன்ஸை வாங்கியிருக்கலாம். ஸோ நாட் அமௌண்டிங் டு ரேப்பாக இருந்தாலுமே அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. எத்தனை வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு கேட்டோம் அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ஏதர் டிஸ்கிரிப்ஷன், எந்த டிஸ்கிரிப்ஷன் வேணால் இருக்கலாம், சிம்பிளாகவும் இருக்கலாம், ரிகரஸாகவும் இருக்கலாம், ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years. ஸோ 10 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஸோ இது வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ 10 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கான தண்டனை இருக்கும், மேக்ஸிமம் 10 years கொடுக்கலாம். அண்ட் ஷேல் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன். ஸோ அவங்களுக்கு கட்டாயம் ஃபைனும் இதுக்காக விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிட்ஃபுல் மீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நபரை நான் உன்னை வேலையில் வைக்கிறேன், இல்லை உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன், இல்லை உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி, இவங்க அவங்கள திருமணம் செஞ்சுக்கணுன்ற விருப்பமே இல்லாமல், இல்லை இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகிருக்கு அதை மறைச்சி இவங்களோட பழகி இது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்தாமல் ஒரு நபர் இன்னொரு நபரை ஏமாத்துறாங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் இது குறித்து அப்படின்னும் பொழுது தான் இந்த பிரிவின் கீழே தண்டிக்கப்படலாம். அடுத்த செக்ஷன் 95 ஹையரிங் எம்ப்ளாயிங் ஆர் என்கேஜிங் அ சைல்டு டு கமிட் அன் அஃபென்ஸ். ஸோ இதுதான் செக்ஷன் 95. அதாவது ஒரு நபரை நியமிக்குது, ஹையர் பண்ணுறது, அவங்கள ஒரு வேலை செய்ய சொல்கிறது, அவங்கள இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட வைக்கிறது. அது முக்கியமாக யாரை, ஒரு குழந்தைய, அது ஒரு குற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான செயலை செய்கிறதுக்கு ஒரு குழந்தைய வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்கள வந்து 3 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டிக்கலாம். அது ஃபைனோட, கட்டாயம் ஃபைனும் அவங்க பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றத்தை அவங்க செஞ்சுருந்தா என்ன விதமான தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குமோ அந்த தண்டனையும்
அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் ப்ரோனோகிராஃபி வருமானா வரும். இதில் வந்து போனோகிராஃபின்னும் பொழுது தவறாக புகைப்படங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதை வச்சிருக்கிறது எல்லாமே வந்து தவறான விஷயங்கள் தான். ஸோ இது மாதிரி ஒரு குழந்தையை ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது அதுவும் இந்த பிரிவின் கீழே வரும். அடுத்து செக்ஷன் 103 சப்கிளாஸ் 2 வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஸோ 103 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டரை பற்றி தான் பேசுது. 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, சப்கிளாஸ் 1 ஒரு நபர் ஒரு மர்டர் குற்றத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு டெத்து இல்லை இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபு, ஃபைனோட அபராதத்தோட அப்படிங்கிற மாதிரி இதில் முடிச்சிருக்காங்க. சரி, புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க சப்கிளாஸ் 2ல் அப்படின்னா 5 அல்ல அதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் வந்து கூட்டாக சேர்ந்து ஒரு கொலை செய்கிறாங்க. அது எது பேஸ் பண்ணதுன்னா ஒரு நபருடைய ரேஸு, கேஸ்ட்டு, கம்யூனிட்டி, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, லாங்குவேஜு, பர்சனல் பிலீஃப் ஆர் சிமிலர் கிரவுண்ட். ஸோ அதை என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய ஜாதி, இனம், மதம், பிறப்பிடம், மொழி, ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் சார்ந்து அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக இவங்களுக்கு எதிராக அவங்க இருக்காங்க, இல்லை இவங்களிருந்து வேறுபட்டு அவங்க இருக்காங்கன்ற காரணத்தினால அவங்கள மர்டர் செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் வழங்கலாம், ப்ளஸ் ஃபைனும் வழங்கலாம் அப்படிங்கிறத புதுசாக சேர்த்துருக்காங்க. செக்ஷன் 106 காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ். ஸோ நெக்லிஜெண்ட்டாக ஒரு ஒர்க்கை செய்யும்போது அதில் இறப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செக்ஷன் இருக்கும். இதில் சப்கிளாஸ் 2ல் தான் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. இதில் அதிகபட்சமான அப்ஜெக்ஷன்ஸும் வந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு 1 தெரிஞ்சுப்போம், அடுத்தது நம்ம 2 வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். 1ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து ராஷாவோ இல்லை அவங்களுடைய நெக்லிஜென்ட் ஆக்ட்னாலேயோ அது கல்பபிள் ஹோமிசைடாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது வந்து ஒன்று ரிகரஸாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருக்கலாம். எவ்வளோ வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை வழங்கலாம்னா 5 வருஷம் வரைக்கும் வழங்கலாம், ப்ளஸ் ஃபைன். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ இது மாதிரியான நெக்லிஜென்ட் ஆக்டிவிட்டியை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பேஷண்ட் கிட்ட பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் தண்டனை வழங்கப்படும், ப்ளஸ் ஃபைனும் அவங்க பே பண்ணணும். எக்ஸ்ப்ளனேஷனில் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்னால் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் எங்கேருந்து வாங்கியிருக்கணும்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 படி ஒன்று நேஷ்னல் மெடிக்கல் ரெஜிஸ்டரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இல்லை ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2வது சப்கிளாஸு இப்போ புதுசாக கொண்டு வந்ததில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு இறப்பு ரேஷாவும் நெக்லிஜென்ட் டிரைவிங்னால் ஒரு வெஹிக்கிள் மூலயமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து கல்பபிள் ஹோமிசைட் கிடையாது. அவங்க அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. போலீஸ்கிட்டையோ மேஜிஸ்ட்ரேட்கிட்டையோ ரிப்போர்ட் பண்ணாமல் அந்த நிகழ்வு ஏற்பட்டதுலேருந்து உடனடியாக தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க இந்த பிரிவின் கீழே தண்டிக்கப்படுவாங்க. சரி, எவ்வளோ வருஷம் வரைக்கும் தண்டிக்கப்படுவாங்கன்னா 10 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கலாம். இதுவும் ஏத டிஸ்கிரிப்ஷன் தான், சிம்பிளோ ரிகரஸோ, ப்ளஸ் ஃபைனும் கண்டிப்பாக அவங்க பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் 5 செக்ஷன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை பார்ட் பை பார்ட்டாக கவர் பண்ணுவோம். இது போன்ற வேறு என்ன வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.